அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பார்ந்த ஆன்மீக நெஞ்சங்களே, இறை நேசர்களே, அன்பர்களே, நண்பர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் அடியேனின் வாழ்த்துக்களோடு கூடிய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய வீடியோவில் உடல் நல பிரச்சனைகள் சம்பந்தமாக பார்க்க போறோம். ஏற்கனவே பார்த்தது குடும்ப பிரச்சனைகள். அதுல 2 வகை உளவியல் பிரச்சனைகள், ஆத்மீக பிரச்சனைகள் பார்த்தோம். இன்று உடல் பிரச்சனைகள். இந்த உடல் பிரச்சனைகள்லையும் 2 வகை இருக்குது. ஒன்று லௌகீக பிரச்சனைகள், உளவியல் பிரச்சனைகள். 2வது ஆத்மார்த்த பிரச்சனைகள். எல்லாத்துலயுமே 2 இருக்கும். லௌகீகம், ஆத்மீகம். உலகவியல் சம்பந்தமான, அதாவது தன்பால் தன்னால் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய உளவியல் பிரச்சனைகள். 2வது புற சக்திகளால, அது தீய சக்திகளாலேயோ, ஒரு ஆத்மீக நிலையில மற்றவர்கள் செய்வதனாலேயோ, இல்லை வேறு விதமான ஒரு தீய சக்திகளாலேயோ வருகின்ற பிரச்சனைகளை நம்ம ஆத்மார்த்த பிரச்சனைகள், ஆத்மீக பிரச்சனைகள் என்று சொல்லுகிறோம். ரைட். அந்த வகையில இந்த உடலிலே ஏற்படுகின்ற பிரச்சனைகளை பற்றி சுருக்கமாக ஒரு வீடியோவில் ஆய்வு செய்வோம். இன்னைக்கு உடல் பிரச்சனைகள் என்பது உங்களுக்கு தெரியும். சாதாரணமா ஜலதோஷம் பிடிக்கிறதுல இருந்து ஒரு மனிதனை படுத்த படுக்கையாக்கி கைகால்கள் செயலிழந்து போய் துன்பத்தினுடைய எல்லை வரைக்கும் போயிருப்பது, 2 கால்களை இழப்பது, கோமோ ஸ்டேஜுக்கு போவது, இப்படி பல ரகமான பிரச்சனைகள். பெட்டிலே இருப்பாங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. உடலியல் ரீதியான பிரச்சனைகள், நமக்கு உடம்பு பாதிக்கப்படுவது. இதுல முதல் படி அப்படின்னு பார்க்கும்போது நமது கர்மா. நாமளாகவே மேற்கொண்ட சில விஷயங்கள், நமது கர்மாவினால விளைகின்ற பல பிரச்சனைகள். நாம தான் செஞ்சுக்கிறோம். ஏற்கனவே உள்ள கர்மாவை பத்தி நாம புரிஞ்சுக்கிறது இல்லை. என்ன பாவம் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம we don't care. அதை பத்தி நம்ம சிந்திப்பதே கிடையாது, கவலைப்படுவதே கிடையாது. அப்ப அந்த கர்மாவை தெரிஞ்சிட்டா இந்த உலகத்துல மீண்டும் கர்மா செய்ய மாட்டோம் இல்லையா? அப்ப அந்த நிலையை அறிந்து, அந்த பழைய கர்மா என்பதை என்ன என்பதை அறிந்து அந்த கர்மாவை தொலைத்து விட்டு இந்த ஜென்மத்தில் இப்போ நாம் இருக்கின்ற இந்த பிறப்புல கர்மாக்கள் செய்யாமல் இருப்பது. கர்மாக்கள்னா என்ன? தீய சம்பவங்களை, தீய நிகழ்வுகளை, தீய செயல்களை செய்யாமல் இருப்பது. வார்த்தைகளை அபசகுணமாக தீய வார்த்தைகளை பேசாமல் இருப்பது. இப்படி இருந்து விட்டால் உடல் நலத்துல நமக்கு பல நன்மைகள் ஏற்படும். இதுக்கு மாறாக இருந்தால் தீமைகளை ஏற்படும். ஆகவே நமது எண்ணம் எப்படி இருக்கிறதோ அதற்கு ஏற்ற மாதிரி தான் உடம்பும் இருக்கும். இது உளவியல் ரீதியா. அதாவது நமக்கு உடம்பு பாதிக்கப்பட போகுது, ஐயோ நமக்கு இதனால இப்படி நடக்க போகுதுன்னு நினைச்சோம்னா அது நடந்துடும். பயம், அந்த உணர்வு, அந்த நம்பிக்கை. அப்ப அந்த நம்பிக்கை பாசிட்டிவான நம்பிக்கையா இருக்கணுமே ஒழிய நெகட்டிவான நம்பிக்கையா இருக்கக்கூடாது என்பதை நான் உங்களோட கேட்டுக்கிறேன். பாசிட்டிவா நினைங்க, எது வேணாலும் பாசிட்டிவ் நினைங்க. எனக்கு எதுவும் ஆகாதுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நினைச்சு பாருங்களேன், வராது. ஒரு பயம் என்ற உணர்வு, ஐயோ எனக்கு இது வந்துருச்சா அது வந்துருச்சா நினைச்சது வந்துடும் தானா. அவநம்பிக்கை, உங்களை பற்றிய அவநம்பிக்கை உங்களுக்கே ஆகாது. நான் யார் அப்படிங்கிறது நீங்க உற்று நோக்குங்க. உங்களை நீங்க திருப்பி பாருங்க. உங்கள்ட்ட என்னென்ன நல்ல குவாலிட்டிஸ் இருக்குது, என்னென்ன கெட்ட குவாலிட்டிஸ் இருக்குன்னு பாருங்க. கெட்டதை அப்புறப்படுத்தி நல்லதை நடைமுறைப்படுத்துங்க. சதா ஒருத்தரை குறை சொல்லி, பேக் பைட்டிங் சொல்லுவாங்க, புறங்கூறுவது, தன் குறைகளை மறந்துவிட்டு மற்றவர்களின் குறைகளையே பெரிதென நினைப்பவர்கள், நாளைக்கு அவருடைய குறையே மற்றவங்களுக்கு பெருசா தெரியும். ஆகவே குறை கூறுவதிலிருந்து நாம் விடுபட வேண்டும். விடுபட்டாலே நமக்கு வரப்போகிற பாதி பிரச்சனைகள் குறையும். ஆகவே உங்களுடைய உடல் நலன்ல உங்களுக்கு அக்கறை வேணும். மற்றவங்களை பத்தி நீங்க யோசிக்க வேண்டியதில்லை. உங்க உடம்புக்கு உங்களுக்கு அக்கறை வேணும். ஆகவே உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் சரியாக பார்த்துக்கொள்ளுங்க. இவ்வளவுதான். உங்களுடைய உடம்பு ஏற்றுக்கொள்ளும்னா அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணவு அளவுகளை மட்டும் சாப்பிடுங்க. சுகர் தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சுகர் இருக்கு, சர்க்கரை நோய் இருக்குது. அப்ப எந்தெந்த பொருட்களை அவாய்ட் பண்ண முடியுமோ அதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஆசைக்காக நீங்கள் வாயை கட்டுப்படுத்தவில்லை என்றால் இன்சுலின் போட்டுக்கிட்டு தான் லைஃபை ஓட்டணும். ஆகவே மிகுந்த ஒரு கவனத்தோடு
நிதானத்தோடு இருக்கணும். எல்லாருக்கும், நான் உட்பட, எனக்கு அந்த சுகர் பிரச்சனை இருக்குது. ஆகவே எல்லோரும் கவனமாக இருக்க வேண்டும். இப்போ உடல்நல பிரச்சனைகளில் நமக்கு அக்கறை வேண்டும். ஆகவே நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்களை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நிறைய பேருக்கு இந்த கால் எரிச்சல் சுகர் உள்ளவங்க இருப்பாங்க. நிறைய வாக்கிங் போங்க. ரத்த ஓட்டம் சரியானா பாதி பிரச்சனை குறைஞ்சிரும். நடக்கணும். காலையில் மாலையில் கொஞ்சம் நடந்தால் சரியாயிடும். ஆகவே இந்த உடல் நல பிரச்சனைகள் நாமளே நமக்காக உணவு பழக்க வழக்கங்கள் இருந்து, நமது டென்ஷன்ல இருந்து, நம்முடைய கேரக்டர்ஸ்ல இருந்து, மற்றவங்களை குறை சொல்றது, மற்றவங்களை நிந்திக்கிறது, மற்றவங்களை அவமானப்படுத்துறது, இதன் மூலமாக நாமளே தேடிக்கொள்வது ஒரு வகை. அப்ப இதை யாரால மாற்ற முடியும்? உங்களாலேயே நீங்களே மாற்றிக்கொண்டால்தான். திருடா பார்த்து இருந்தால் விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. புரட்சி தலைவர் அவருடைய பாடல் வரிகள் இல்லையா? அப்ப நம்ம கிட்ட உள்ள பிரச்சனைகளை நாம தாங்க தீர்க்கணும். அடுத்த வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், உங்க பிள்ளைங்க, பொண்டாட்டி யாருமே தீர்க்க முடியாது. ஆகவே உங்கள்கிட்ட உள்ள குறைகளை நீங்களே கலந்து கொண்டால் உங்களுடைய உடல் பிரச்சனைகள் இருந்து நீங்கள் தப்பிக்கலாம். அடுத்தது இரண்டாவதாக வருகின்ற இந்த ஆத்மீக ரீதியான பிரச்சனைகள், மற்றவர்கள் உங்களுக்காக செய்கின்ற தீங்குகள், கடவுள் உங்களை தண்டிப்பது. 2 வகை வரும். நீங்க செய்கின்ற இந்த வினை பயன்களுக்கு மற்றவர்களை கெடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டால் அரசன் நன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். அது இப்ப என்ன நடக்குது? இப்போதைய காலகட்டத்தில் தெய்வம் அன்றே கொள்ளும். காத்திருக்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாதுங்க. ஆகவே அதை புரிந்து நாம் மற்றவர்களுக்கு துன்பம் அளிக்கின்ற காரியங்களை தவிர்த்து ஒரு சரியான நெறிமுறைப்படி, அறநெறிப்படி நாம் வாழ்ந்தால் தெய்வத்தினுடைய தண்டனைகளுக்கு நாம் ஆளாக மாட்டோம். ஏன்னா தெய்வ தண்டனை ரொம்ப மோசமானது. ஆகவே அதை நீங்கள் உணர்ந்து கொள்ளும். உடம்புல வர்ற பிரச்சனைகளுக்கு தெய்வ தண்டனையும் ஒரு காரணம். அதற்கு நாம் செய்கின்ற தீய நடத்தைகளும், தீய வார்த்தைகளும், நம்முடைய தீய எண்ணங்களும் தான் காரணம். இந்த 3 நாள் தான் கடவுள் நம்மளை தண்டிக்கிறார். ஆகவே அந்த ஆத்மார்த்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு கடவுளினுடைய பாதுகாப்பை, அவர் நம் மீது அன்பு செலுத்த வேண்டும். நாம் கடவுள் மீது அன்பு செலுத்தி பக்தி காட்டினால் அவர் நம் மீது அன்பு செலுத்துவார். உனது உள்ளமே எமது இல்லம், அதன்பால் வருகை தர அதனை தெய்வீகத்தன்மையதாய் ஆக்குவாயாக என்பது ஒரு திருவாசகம். உள்ளந்தான் கோயில். நான் ஏற்கனவே ஒரு வாசகம் சொன்னேன். அந்த உள்ளத்திற்கு, இறைவன் குடியிருக்கின்ற இடத்திற்கு அவர் வர வேண்டும் என்றால் அந்த இதயத்தை தூய்மைப்படுத்தி வைத்திருக்க வேண்டும், சுத்தமாக இருக்கணும். அப்ப தெய்வ தண்டனை கிடைக்காது, சன்மானம் கிடைக்கும், நல்லதையே செய்வார். அப்ப உடல் பிரச்சனைகளுக்கு காரணம் இதுவும் ஒன்று, தெய்வ தண்டனை. அடுத்தது மற்றவர்களால நமக்கு ஏற்படுகின்ற வில்லங்கங்களை சொன்னேன். ஏத்த வீட்டில், பக்கத்து வீட்டில், அக்கத்து வீட்டில் சண்டை போட்டோம்னா அவன் ஏதாவது ஒரு ஏவலை பண்ணி விடுவான். எவனாவது ஒரு மந்திரவாயிட்ட போயிட்டு அநியாயத்துக்கு நல்ல விஷயத்துக்கு காசு கேட்டால் கொடுக்க மாட்டான். ஒருத்தனை கெடுக்கிறதுக்கு ஒருத்தன் 20,000, 30,000, 50,000 கொடுத்து ஒருத்தனை கெடுக்கிறதுக்கான முயற்சி பண்ணுவோம். அப்போ அந்த மாதிரியான சில விலங்குகள் வரும்பொழுதும் உடலில் பாதிக்கப்படும், கைகாலெலாம் எடுத்துக்கும் சில நேரங்கள். அப்போ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாமே காரணம் பேசிக் யுவர் கேரக்டர். உங்களுடைய சொந்த நடவடிக்கைகள் தான் உங்களுக்கு எதிராக அமைகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமது உடல் நலனுக்கு மிக 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 அவசியமானது நமது நடத்தைகளே. அதை புரிந்துக்கிட்டு நடந்துட்டீங்கன்னா இந்த பிரச்சனைகள்ல இருந்து நாம தப்பிச்சுக்கலாம். அப்ப இந்த பிரச்சனைகள் வந்துருச்சுன்னா, இப்போ உடல்ல வந்துருச்சுன்னா 2 விதமான வைத்தியங்கள் இருக்கு. ஒன்று லௌகீக ரீதியில டாக்டரை பார்க்கணும், முறையான நோய்க்கு முறையான டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். 2வது தெய்வ தண்டனைகள் வரும் பொழுது, மற்றவர்களால் கெடுதல் செய்யப்படுகின்ற காரியங்கள் செய்கின்ற பொழுது தெய்வத்தில் தான் முறையிடணும். குலதெய்வத்துக்கிட்ட போங்க. குலதெய்வத்தை போயிட்டு எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன், என்னால் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, என்னை காப்பாற்றுங்கன்னு ஒரு 5 ரூபா நாணயத்தை மஞ்சள் துணியில் முடிஞ்சு அங்கே இருக்கிற கோயிலில் ஒரு சூளத்திலையோ இல்லை இந்த உண்டியலில் கூட போட்டுவாங்க. வேண்டிட்டு போட்டுட்டு வாங்க. நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு பேரம் பேசாதீங்க. எனக்கு இந்த பிரச்சனையை தீர்க்கணும்னு வேண்டிக் கொள்ளுங்க. தெய்வம் அதை தான் கேட்குது. தெய்வத்துக்கு இல்லாததில்லை, கொடுக்கறதெல்லாம் தெய்வம், வாங்குறதெல்லாம் மனிதன். திருப்பி மனிதன் கொடுப்பது தெய்வம் வாங்க போகிறது கிடையாது. ஆகவே அந்த தெய்வத்திற்கு நீங்கள் கொடுக்க வேண்டியது அந்த நேர்ற்றிக்கடன், அந்த காணிக்கை மட்டும்தான். ஒரு 5 ரூபா நாணயத்தை ஒரு சூளத்திலேயோ ஒரு மரத்திலேயோ இல்லை, அங்கே எதுவுமே இல்லைன்னா உண்டியல்ல கூட போட்டு வாங்க.
அது உங்களை விடுவிக்கும். அந்த நம்பிக்கை உங்களை காப்பாற்றும். ஆகவே தெய்வத்தை துன்பம் வரும் பொழுது தெய்வத்தை நிந்திக்காமல் ஒரு சரியான முறையில நீங்க போனீங்கன்னா, உங்களுடைய உடல்நிலை சரியாகும். அந்த உடல்நிலை பாதிக்கப்பட்ட நேரத்துல அதிக கோபம் வரும். கன்னா பின்னான்னு திட்டுவோம். நம்மள பார்க்க வர்றவங்கள கூட திட்டுவோம். அந்த சூழ்நிலைகள் எல்லாத்தையும் தவிர்த்துக் கொள்ளுங்க. சரியா? நம்ம இதயத்துல இறைவன் இருக்கிறான் என்பதை நம்பி அந்த இதயத்தை சுத்தப்படுத்துங்க. சுத்தப்படுத்துனீங்கன்னா எல்லாமே சரியாகும். ஆகவே உடல் நல பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உங்கள் கைகள்ல தான் இருக்குது. உருவாக்குவதும் நீங்கள், அதை விலக்கிக் கொள்வதும் நீங்களே. இரண்டுமே உங்க கையில தான் இருக்குது. ஆகவே அதை புரிந்து நல்ல ஒரு மனநிலையோடு சுமூகமான உறவுகளை அக்கம் பக்கத்துல உறவுகளோட வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நல்லா இருப்பீங்க. நீங்க வளமோடு, நலமோடு வாழ்வீங்க. இது சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் தாராளமாக என்கிட்ட கேளுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.